அவரே பண்டாரமா இருக்கிறாரு, நாம அவர்கிட்ட போய் என்னத்தை கேட்கறது அப்படின்னு. உண்மையிலேயே பண்டாரம் என்கின்ற தமிழ் சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு நிறைய பேர் இன்னும் புரிஞ்சுக்கல. பண்டாரம் அப்படின்னா செல்வங்களை தன் அகத்தே குவித்து வைத்திருப்பவன் அப்படின்னு அர்த்தம். உண்மையான தமிழ் வார்த்தை பண்டாரத்துக்கு பொருள் செல்வத்தே தன் அகத்தே சேர்த்து வைத்திருப்பவன், குவித்து வைத்திருப்பவன் அப்படின்னு அர்த்தம். அவர் பண்டாரங்களுக்கெல்லாம் பெரிய பண்டாரமா இருக்கிறார். அப்போ செல்வ நலனை தருகிற முருகன் யாருன்னா பழனி முருகன் தான். நிறைய பேர் முருகன் கிட்ட இது வரைக்கும் காசு கேட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் எல்லாரும் கண்டிப்பா கேளுங்க, கண்டிப்பா கிடைக்கும். நான் விளையாட்டுக்கு சொல்லல, உண்மையிலே தான் சொல்றேன். இங்க இருக்கிற முருகன் செல்வ நலனை தருபவர் என்பதனால தான் ஆண்டியாய் எவன் ஒருவன் இந்த சன்னதிக்கு வந்து போனாலும் அவனை என்னைப் போலவே நான் ராஜாவாக மாற்றி காட்டுவேன் என்பதை விளக்கும் வண்ணமாகத்தான் இங்கே ஆண்டி திருக்கோலமும் ராஜ திருக்கோலமும் மாற்றி காட்டப்படுகிறது.